ஹாய், இன்றைக்கி இந்த vlogல என்னோடய ஒர்க்ஸ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நான் ஃபஸ்ட் டைம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் எழுந்ததுமே பேபியோட ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் புக்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்படி பார்த்தாலும் என்னால் மொபைலில் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியறதில்ல. ஸோ என்கிட்ட வந்து இதுக்கு முன்னாடி நான் ஜென்ரல் தமிழ் ப்ரிப்பேர் பண்ணங்காட்டி அது ரிலேட்டடான புக்ஸ் எல்லாமே வச்சுருந்தேன். 8th ஸ்டாண்டர்ட் 8th 9th 10th மட்டும்தான் பார்த்தோன்னா ஃபுல் புக்கு. ஸோ அது மட்டும் நான் தமிழ் தான் வச்சுருந்தேன். ஸோ அந்த 3 புக் வந்து வர்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்துருச்சு அப்படின்னா நான் அடுத்த ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து டெய்லி வந்து அந்த ஷெட்யூல் கொடுத்த மாதிரி ப்ராப்பராக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற பிளானில் தான் இருக்கேன். ஸோ அதுக்காக இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் படிக்க போகிறோம் அப்படின்னாலே நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா நம்மளுக்கு எந்த ஐடியாவுமே இருக்காது இப்போதைக்கு. ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கிளியர் கட்டாக ஒரு விஷன் நமக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு கொஷின் நம்ம ஒரு புக்கில் ஒரு விஷயம் ரீட் பண்ணும்போது அது எப்படி நம்ம இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்களா இல்லை எப்படி நம்ம இதை படிக்கணும் எப்படி அந்த விஷயத்தை அப்ரோச் பண்ணணுன்ற ஒரு நாலேஜ் இருக்காது. அதை பார்த்துட்டோன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ அதனால தான் நான் அதை என்ன பண்ணேன்னா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஓரளவுக்கு என்ன என்னால் அனலைஸ் பண்ண முடியுதோ அது எல்லாத்தையும் எடுத்து நான் தனியாக நோட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து 2013, 15, 17, 18, 22, 24 இவ்வளோ தான் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் கொஷின் பேப்பரே இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2018 வரைக்கும் பழைய சிலபஸ், 22, 24 இந்த ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு இப்போ படிக்கிற சிலபஸ்ஸு. பழைய சிலபஸாக இருந்தாலுமே நமக்கு வந்து கிராமர் வந்து சேமாக தான் இருக்கும். நமக்கு இந்த ப்ரோஸும் போயமும் மட்டும்தான் வேறு. ஸோ அதனால் அந்த 2018 வரைக்கும் இருக்கிற கொஷின் பேப்பர்லேயும் நம்ம வந்து கிராமரை வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சுக்கணும். நம்ம என்ன தான் வந்து இங்கிலீஷில் நல்ல நாலேஜ் இருந்தாலும் இல்லை வெளியில் நமக்கு இதுக்கு முன்னாடி நான் இங்கிலீஷ் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி வரும்போது அதில் இருக்கிற விஷயமே வேறு. ஸோ நம்ம எப்படி பார்த்தாலும் ப்ராப்பரான ஒரு அனலைஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதில் வந்து நல்ல பெஸ்ட் கொடுக்க முடியும். இதெல்லாம் முடிக்கவே வந்து பேபி எழுந்துட்டாங்க. அதுக்கப்புறமா குளிக்கிற டைம் அப்படின்றனால அவங்களுக்கு ஆயில் மசாஜ் மட்டும் பண்ணி விட்டோன்னா பாட்டி வந்தால் குளிக்க வச்சுருவாங்க. குளிக்க வச்சு தூங்க வைக்கிறப்போ டைம் வந்து ஒரு 1:30 இருக்கும். அதுக்கப்புறமா அவங்கள பார்த்துட்டே சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சிடுவேன். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை எடுத்து மடித்து வைக்கிறது இல்லை வீடு க்ளீன் பண்ணுறது ஏதாச்சும் இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அந்த டைம்லேயே. ஸோ இங்கே நம்ம ஒரு ஒர்க் முடிக்கிறதுக்குள்ளே அங்கே 10 டைம் வந்து முழிச்சிருவாங்க. ஸோ ஒரு டைமும் அவங்கள ஆட்டி விட்டுட்டே தான் நம்ம ஒரு வேலையும் நம்ம பார்த்துட்டே இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளும் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக அடுத்த ஒர்க் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அப்பப்போ எல்லா திங்ஸையும் எடுத்து சார்ட் அவுட் பண்ணி வச்சுருவேன். ஸோ குளிக்க வச்சுட்டு தூங்க வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு 1.5 hour to 2 hours வரைக்கும் நமக்கு நல்ல டைம் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வேறு ஏதாவது ஒர்க் பார்க்க முடியும். அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் இங்கிலீஷ்க்கு வந்து கிராமருக்கு தேவையானது எல்லாமே கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் ஃப்ரேசல் ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் நம்மளோட ஸ்டடி பிளானில். ஸோ அதனால் அதுக்கு தேவையானதெல்லாம் இப்போ என்கிட்ட இருக்கிற புக்ஸில் மட்டும் எங்கெல்லாம் அந்த ஃப்ரேசல் ஒர்க் கான்செப்ட் வந்து கிடைக்குதோ அது எல்லாத்தையும் எடுத்து நான் ஒரு நோட்டில் தனியாக எழுதி வச்சுப்பேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு சில விஷயங்கள் தேடி படிக்கிறதுல நான் வந்து டயர்ட் ஆயிடுவேன், இல்லைன்னா எனக்கு அது டைவர்ட் ஆயிடுவேன் ரொம்ப. ஸோ அதனால் இந்த மாதிரி எழுதி வச்சிட்டோன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அப்பப்போ எடுத்து பார்த்துக்க முடியும். இப்போதைக்கு இருக்கிற புக்ஸில் வந்து நம்ம என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து அப்பப்போ நோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டடி பிளான் ப்ராப்பராக அந்த 25 days கொண்டு போகும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் கிடைக்கிற டைமில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இருக்கிற புக்லையும் அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்ட கொஷின்ஸை மட்டும் இதில் நோட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறமா 9th 10th புக் வந்ததுக்கப்புறமா அதில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் அகெயின் நோட் பண்ணணும். ஸோ இதோட vlog நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.